சென்னையில் சாலை விபத்தால் சுய நினைவிழந்து ஆதரவற்று போன சிறுவன் குறித்த செய்தி புதிய தலைமுறையில் ஒளிபரப்பானது. அதை பார்த்த பெற்றோர் சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவனை நேற்று சந்தித்தனர். விபத்தால் பிரிந்த குடும்பம் 18 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இணைந்துள்ளது. நீங்கள் பார்க்கும் இந்த சிறுவனுக்கு சுய நினைவு இல்லை. நேற்று வரை தாய் தந்தை யார் யார் என்று தெரியவில்லை. யாருக்கும் பெயர் கூட தெரியாது. ஆனால் இந்த சிறுவனின் நிலை குறித்து புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பானதை அடுத்து இந்த சிறுவன் தனது பெற்றோர்களுடன் இணைந்திருக்கிறான். அரசு பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் இந்த சிறுவனின் பெயர் சரவணன். சாலையை கடக்கும் போது கார் மோதியதில் சரவணன் 18 நாட்களாக சுயநலமில்லாமல் இருக்கிறான். நாங்கள் எங்கெங்கே தேடணும் கிடைக்கல. இது அவங்க எங்கெங்க சொல்றாங்க அங்கே போய் பார்த்தோம். ஆனால் குழந்தை இன்னும் கிடைக்கவே இல்லை. கிண்டி காசி தேட்டரு அப்புறம் எங்கெங்கே சொன்னாங்க போய் பார்த்தோம். ஆனால் கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு டிவியில் பார்த்தோம். அதை நாங்கள் கண்டுபிடிச்சோம். சொன்னாங்க எனக்கு வெள்ளிக்கிழமைக்கு ஸ்கூல் போயிட்டு 15ஆம் தேதி சாயங்காலம் வந்தவங்க தான் 4 மணி வீட்டு வேலை இருந்தோம். அது 6 மணி மேலே காணும். நான் தேடிட்டு மறுநாள் சனிக்கிழமை 15 தேதி ஸ்டேஷன் கம்மியாக கொடுத்தோம். கம்மியாக கொடுத்து எப்போ போடுது இதுக்கும் அவங்க எதுவும் சொல்லல. காணாமல் போகும் குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்கு தமிழகத்தில் சைல்டு மிஸ்ஸிங் பியூரோ செயல்பாட்டில் இல்லை. இது குறித்து இயங்கும் காவல்துறை, அரசு இல்லங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றை இணைக்கும் பாலமும் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைல்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஃபேமிலியை தவிர வெளியில் இருக்கிற எல்லா குழந்தைகளோட டேட்டாஸும் அதில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதை. ஸோ அந்த டேட்டாஸ் அப்லோட் பண்ணிட்டு இது பிறகு இப்போ போலீஸும் இதில் எங்களோட சேருவாங்க, இணைவாங்க. போலீஸும் அவர்கள்கிட்ட இருக்கிற தகவல்களை அவர்கள் இந்த மாதிரி அப்லோட் பண்ணும்போது எந்த இடத்துல அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு அலர்ட் காமிக்கும். அலர்ட் சிபிசிஐடிக்கும் போலீஸ்க்கும் போகும். அதன் மூலமா இந்த மாதிரி குழந்தைகளை ட்ராக் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். தமிழகத்தில் தினமும் 80க்கும் அதிகமான குழந்தைகள் காணாமல் போவதாக காவல்துறை கணக்கீடு தெரிவிக்கிறது. ஆனால் அந்த குழந்தைகளை தேடி தருவதற்கு எந்த அமைப்பும் பொறுப்பேற்பதில்லை. குறிப்பாக தமிழகத்தில் காணாமல் போகும் குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்கு எவ்வளவு சிரமமான விஷயமாக இருக்கிறது என்பதை இந்த சரவணனுடைய தேடுதல் மற்றும் அவருடைய பெற்றோருடைய தேடுதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஏர்னஸ்ட் ராஜாவுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.